கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, உங்கள் அத்துறை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் வைகாசி மாத வாழ்த்துக்கள், வணக்கங்கள். இந்த வைகாசி மாதம் பிறக்கக்கூடிய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கிறது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு பிறக்கிறது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமையினாலே நம்ம மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்போம். மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் உள்ள நாள்னு அர்த்தம். இந்த வைகாசி மாதம் பிறப்பதே மகாலட்சுமியுடைய அனுக்கிரகத்தோடு பிறக்கிறது. அப்படி உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் பிறக்கிற அன்னைக்கு சுக்கிர பகவான் ஆட்சியாக இருக்கிறார். அப்புறம் தான் மிதுன ராசிக்குள்ள போறார். அதே மாதிரி இந்த மாதம் பிறப்பது அஸ்வினி நட்சத்திரத்தில் ஆரம்பித்து சந்திர பகவான் ஒரு சுற்று வந்து மீண்டும் அஸ்வினிக்கு வந்து பரணிக்கு வந்து கிருத்திகைக்கு வந்து ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த மாதத்தை நிறைவு செய்வார். ரொம்ப அற்புதமான மாதம். மாதம் பிறக்கிற இன்றைக்கே விஷ்ணுபதி புண்ணிய காலம். அன்னைக்கு பெருமாள் வழிபாடு செய்தால் மிகச்சிறந்த வெற்றி வரும். மாத சிவராத்திரியும் இந்த 1ஆம் தேதியே வந்துடுறது. அதே மாதிரி இந்த மாதத்தில் 2ஆம் தேதி சனிக்கிழமை சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை அன்னைக்கு எள்ளும் தண்ணீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுத்தால் மிகச்சிறந்த வெற்றிகளை நம்ம வாழ்க்கையில் பெறலாம். முன்னோர்கள் வழிபாடு முக்கியம். எப்படி பௌர்ணமிக்கு குலதெய்வத்தை வழிபடுறோமோ அதே மாதிரி அமாவாசைக்கு பித்ருக்கள் வழிபாடு செய்தால் நம்ம குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்தவர்களை வழிபட்டால் பெரிய வெற்றி வரும். அதே போல இந்த மாதம் வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் 19ஆம் தேதி, அதாவது வைகாசி 19 ஜூன் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நடக்க போகிறது. இதுவரைக்கும் மிதுனத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையக்கூடிய அதி அற்புதமான நிகழ்வு இந்த மாதம் தான் நடக்க போகுது. அதே மாதிரி அக்னி நட்சத்திரம் இந்த மாதத்துடைய 14ஆம் தேதி, வைகாசி 14ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் நிறைவடைகிறது. அவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு. சங்கடகர சதுர்த்தி இந்த மாதத்தில் 21ஆம் தேதி வியாழக்கிழமை சங்கடகர சதுர்த்தி, 22ஆம் தேதி திருவோண விரதம். இப்படி நிறைய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் சர்வ ஏகாதசி இருக்கு. பிரதோஷம் 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை பிரதோஷம். இந்த பிரதோஷ நாயகம் சிவபெருமானி அன்றைய தினம் வழிபட்டால் பெரிய வெற்றிகள் வரும். அதே மாதிரி இந்த மாதம் 2 அமாவாசை வருது. ஒன்று 2ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை, இன்னொன்று 31ஆம் தேதி வரக்கூடிய சர்வ அமாவாசை. இந்த 2 அமாவாசைகள் வரக்கூடிய மாதம். இந்த வைகாசி மாதம் உங்களுக்கு எல்லா ஏற்றங்களும் தருவதற்கு பித்ரு வழிபாடு மிக முக்கியம். அதாவது அமாவாசைக்கு பித்ரு தர்ப்பணம் கொடுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நம்மளுடைய ராசிக்கு இந்த மாதம் என்ன பலன்கள் அப்படின்னு நான் விவரித்து சொல்ல போகிறேன். அதுக்குரிய பரிகாரத்தையும் நான் சொல்ல போகிறேன். ரிஷபராசி அன்பர்களே, இந்த மாதத்தில் பார்க்கும்போது மாதம் துவங்குகிற அன்னைக்கு நம்ம ராசியில் சுக்கிர பகவான் இருக்க, அப்புறம் அந்த அன்னைக்கு சுக்கிர பகவான் நம்முடைய தனஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். மிக அற்புதமான மாதம். ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படின்னா, சூரியன் ராசியில் உட்கார்ந்துருக்கார். சூரியன் வலிமையா இருக்கிறாரா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் சூரியன் 4ஆம் இடத்தின் அதிபதி. நீங்க ஒரு எஜுகேஷன்ல ஏதோ ஒரு படிச்சிருக்கீங்க, பட்டம் ரொம்ப நாளா வரல, டிகிரி சர்டிபிகேட் வரல அப்படின்னா இந்த மாதம் சேரும். உடல் நலத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பு ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கு. புகழ்பெற்ற மனிதர்களாக திகழ்வீர்கள். ரிஷபராசிக்காரர்களுடைய பேச்சை இப்பொழுது மக்கள் உன்னிப்பாக கவனிப்பார்கள். ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, உங்களை எல்லாரும் உன்னிப்பாக கவனிப்பார்கள். உங்களுக்கு பெயரும் புகழும் கிடைக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு. ஏன்னா ஒரு வெளிச்சம் உங்கள் மீது இருக்கும். நீங்கள் பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருந்தீங்கன்னா மீடியா வெளிச்சமே உங்கள் மேலே இருக்கும். ஏன்னா புதனும் சேர்ந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய பெயரும் புகழும் கிடைக்கும். உங்கள் வார்த்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், அந்த பேச்சில் ஒரு ஆணித்தரமாக இப்போ பேசுவீங்க, நிறைய பேசுவீங்க. அந்த புதனே 2வது ஸ்தானத்துக்கு போயிடுவார் இந்த மாதத்துடைய 12ஆம் தேதி, வைகாசி 12. ஏற்கனவே சுக்கிரனும் குருவும் அங்கே இருக்கும்போது இப்போ போய் அந்த புதன் பகவானும் சேர்ந்த பிறகு ரிஷபராசிக்காரர்களுக்கு குடும்ப வாழ்க்கை அதிக அற்புதமாக அமைக்கும். சார், எனக்கு சரியான குடும்ப வாழ்க்கை இல்லைன்னு சொல்லக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மிகச்சிறந்த குடும்ப வாழ்க்கை அமையும். வருமானம், ஒருத்தருக்கு நல்ல வருமானம் வேணும்னா குரு பகவானுடைய அருள் வேணும், சுக்கிர பகவானுடைய அருள் வேணும், புதன் பகவானுடைய அருள் வேணும். இந்த குருவும் சுக்கிரனும் புதனும் சேர்ந்தவே உங்களுக்கு 3மே சேர்ந்து
2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குன்னா, தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்குன்னா தனமழை பொழியும் மாதம்னு அர்த்தங்க. ஆதிசங்கரர் என்ன பண்ணாரு, கனகதாரா சோஸ்திரம் சொன்னார். ஒரு ஏழை மூதாட்டிக்கு தங்க நெல்லிக்காய்களாக அது விழுந்ததும்பாங்க. அந்த மாதிரி மிகப்பெரிய அளவிற்கு தன வருமானம் வரக்கூடிய நேரம். ஒரு வீடு வாங்கணுங்கிற எண்ணம் உங்க மனசுக்குள்ள இப்ப இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 4ல் கேதுவும் 4க்குடைய சூரியன் ராசியில் இருப்பதால் தாயுடைய உடல் நலத்தில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. குரு பகவானுடைய பயிற்சி 3வது ஸ்தானத்துக்கு போறது இல்லையா, அதனால சில மனக்குழப்பங்கள் இருக்கும். பணம் நிறைய செலவழிக்க வேண்டிய அவசியம் வரும். கையில நிறைய பணவரவு இருக்கும், நிறைய செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். புதுசாக வீடு வாங்குவீங்க, அதுக்கு செலவழிக்க வேண்டியதாக இருக்கலாம். இல்லைன்னா வீட்டை சர்வீஸ் பண்ணுவீங்க, ரிப்பேர் ஒர்க் பண்ணுவீங்க, அதனால நீங்கள் செலவழிக்க வேண்டியதாக இருக்கலாம். சில குழப்பங்கள் இருக்கும். செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைந்திருப்பது அப்படின்னு பார்க்கிற போது இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வீடு மீதான இன்வெஸ்ட்மெண்ட், புதிய சொத்து வாங்குவது, வீடு மீதான இன்வெஸ்ட்மெண்ட், வீட்டுக்கான செலவு என்பதும் மிக அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். அதே நேரத்தில் இந்த நேரத்தில் பிஸ்னஸ் மீது மிகப்பெரிய கவனம் இருக்கும். ராசியில சூரியன் முதன் அமர்ந்து இந்த மாதம் துவங்குவதனால பிஸ்னஸ்ல உங்களுக்கு பெரிய வளர்ச்சி இருக்க போகுது. ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பிஸ்னஸ்ல போடுவீங்க. கஸ்டமர்ஸை எப்படி கவர்வதுன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி பிஸ்னஸ் லாபமும் கூடும். ஏன்னா 12ஆம் தேதி வைகாசி 12ல் புதன் தனஸ்தானத்துக்கு போன பிறகு லாபமும் நிறைய இருக்கும். பிஸ்னஸ் மூலமான லாபம். படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெரிய அளவுக்கு கல்வியின் மீதான ஆர்வம் அதிகரிக்கும். ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடைக்கிற நேரம் வைகாசி மாதம் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க. அதே மாதிரி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய நேரம். 2ஆம் இடத்திலே மங்களத்தை தரக்கூடிய குரு பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான், இப்படி கிரகங்கள் வந்திருக்கிறதுனால மிகப்பெரிய விஷயம். உங்க குடும்பத்தில் மங்கள காரியங்கள், சுப விஷயங்கள் உங்க குடும்பத்தில் கூடி வரப்போகுதுங்க. ரொம்ப அதிர்ஷ்ட மழை பெய்யும் காலம் மாதிரி அற்புதமா இருக்கு. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. யாரை வழிபட்டால் நிம்மதி பெருகும்னா, இந்த காலகட்டத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர். சங்கரன் கோயில் இருக்கு பாருங்க, அங்க சங்கர நாராயணராக இறைவன் காட்சி தருகிறான். அங்க போய் நீங்க வழிபட்டு பாருங்க, உங்க வாழ்க்கை அற்புதமா இருக்கும். இவ்வளவு நேரம் நம்ம ராசிக்கு என்ன பலன்கள் அப்படின்னு உங்களுக்கு நான் சொன்னேன். என்ன சாமியை நீங்க கும்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டேன். பொதுவாக இந்த வைகாசி மாதம் அப்படின்னு எடுக்கும்போதே ரிஷப ராசியில சூரிய பகவான் இருக்கக்கூடிய காலம். அப்ப அந்த சூரிய பகவானுக்கே அந்த கலையுடைய தன்மை விடுகிறது. ஆகவே கலைஞர்கள், அரசியலில் இருக்கக்கூடிய கலைஞர்கள், அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய நேரம். அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் பலருக்கு இப்ப முக்கிய பொறுப்புகள் கிடைக்கும், புதிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். இந்த காலகட்டத்தில் புதன் பகவானுடைய அனுகூலம் சிறப்பாக இருக்கிறதுனால கவிதை, விளையாட்டு, அதாவது கலைத்துறையை சேர்ந்தவர்கள், விளையாட்டு துறையை சேர்ந்தவர்கள், காமர்ஸ் துறையை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் பொதுவாக வளர்ச்சி மிகச் சிறப்பாக இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் நான் தனித்தனியா இதுல உங்க ராசிக்குரிய பலனை சொல்லிட்டேன். சரி, எனக்கு முழுமையா என்னுடைய ஜாதகத்தை பத்தி தெரியணும், என்னுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்களை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்களை தெரிந்து கூட உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும். என்ன காரணம்னா, இங்க நம்ம சொல்வது கோச்சார கிரகங்களின் அடிப்படையில் தான் பலன் சொல்றோம். உங்க ஜாதகத்துல, சுய ஜாதகத்துல தான் என்ன திசாபுத்தி அந்தரம் சூட்சுமம் நடக்குது அப்படின்னு தெரியும். அப்போ அதை தெரிந்து கொண்டால் அந்த கிரகங்களுக்கும் இந்த கோச்சார கிரகங்களுக்கும் இடையில என்ன தொடர்பு அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொள்கிற போது நீங்கள் பெரிய வெற்றியை பெற முடியும். அப்படி நீங்கள் உங்க சொந்த ஜாதகத்தை பார்க்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் ஆஃபீஸ் இருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க மீட் பண்ணலாம். அதே போல நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஸோ இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவந்து. நேரையினை சந்திக்க முடியாதவர்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. அந்த ஆன்லைன் கன்சல்டேஷனை காண்டாக்ட் பண்ணி வாட்ஸ்அப்பில் எங்களுடைய பெயரும் உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். ஸோ இது ஒரு
நல்ல மாதமாக உங்களுக்கு அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். சர்வஜன சுகினோ பவந்து.